ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான நல்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு நான் செய்ய போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், புளி தண்ணி, இது வந்து நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு, நீங்கள் புளி நிறைய சேர்த்துக்கினாலும் புளிப்பு சாப்பிட்றவங்க நிறைய புளி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து புளிப்பு நிறைய நான் சாப்பிட மாட்டோம், அதனால் புளி கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளிக்கு பதிலாக. இது புளி பாருங்கள், தண்ணி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். புளி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இது கெட்டியாக இருக்கும் போதே நம்ம வந்து 2 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா அதில் வந்து தூசி, மண், கல்லெல்லாம் இருக்கும், முடியெல்லாம் இருக்கும். ஏன்னா புளி காய வைக்கும்போது மண், காற்றெல்லாம் பட்டிருக்கும் அதில் தூசியெல்லாம். அதனால் நான் எப்பவுமே புளி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா நார்மல் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைப்பேன். நீங்கள் ஊற வச்சுட்ட பிறகு கழுவினீங்கன்னா அந்த புளியில் இருக்கிற சாரெல்லாம் வீணாக போயிடும். அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 தடவை கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். நம்ம வந்து இப்போது மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். நல்லா சூடாக சாதம் வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து நான் கடுகும் வெந்தயமும் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் முழு பூண்டு உரிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே பூண்டு போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். பூண்டும் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், உரிச்சு வச்ச முழு பூண்டு தான் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் போடலை. அந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். பச்சையாக வெள்ளையாக இருந்துச்சுன்னா, சரியாக வதங்காமல் இருந்துச்சுன்னா குழம்புல ஒரு மாதிரி நட்டுக்கணும். அதனால் வந்து பாருங்கள், கடுகு வெந்தயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. பூண்டுமே நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நசுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே. அதுவுமே சூப்பராக இருக்கும். பூண்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா பூண்டு நசுக்கி போட்டு இந்த முழு பூண்டுமே நல்லா வாசனையாக வருது எண்ணெயில் வதங்கும் போது. இப்போ பாருங்கள், நசுக்கி வச்சுக்கிற பூண்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நசுக்கி போட்ட பூண்டும் ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு, காரக்குழம்பு, அந்த மாதிரி குழம்புங்களுக்குலாம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் குழம்பு வந்து நல்லா திக்காக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் மீன் குழம்புக்கு தாராளமாக வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக சூப்பராக வரும் குழம்பு. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு மீன் குழம்பு வந்து எப்பவுமே இந்த மீனை விட குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து நல்லா குழம்புல வந்து
அந்த மீனோட டேஸ்ட் வந்து குழம்புல இறங்கி வைக்கிற மீன் குழம்பு இன்றைக்கி நைட்டு வைக்கிறோன்னா மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இன்னும் 1 நாள் 2 நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்பு மட்டும் எப்பவுமே சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே மீன் குழம்பு வச்சுப்பேன். ஒரு 2 நாளைக்கு வர்ற வரைக்கும் நான் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு. மீனை விட இந்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. தக்காளியும் நான் சேர்த்துட்டேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சுங்க. எப்பவுமே குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி நீங்கள் வதங்குறீங்கன்னா நல்லா ரெண்டுமே வந்து குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சு வதக்கிட்டு அப்புறம் குழம்பு தாளித்து விடுங்க. நல்லாயிருக்கும். குழம்பு திக்கு கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழம்புல வந்து தக்காளி வெங்காயம் வந்து பச்சையாக அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். பாருங்கள், அதை நல்லா வேகட்டும். இப்போ வந்து நான் மீன் குழம்புக்கு வந்து என்ன மீன் எடுத்து வச்சுருக்கேன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாறை மீன். 3 மீன் சேர்ந்துருக்கு. இதில் என்னென்ன மீன் பாருங்கள், பாறை மீன். இது வந்து பாறை மீனுங்க. பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்தேன். நேற்றே வந்து நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இது வந்து பாறை மீன். இது வந்து கோலா மீன். 2 கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கோலா மீன். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மீன் சொல்லுங்கள், குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சுதும்பு மீன் சொல்லுவாங்க. பாருங்கள், குட்டியாக இருக்கும். குழம்பு வச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இந்த மீன் 3 மீனும் நான் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். பாறை மீன், கோலா மீன், சுதும்பு மீன். பாருங்கள், இதுதான் இந்த மீன் தான் எனக்கு குழம்பு வைக்க போகிறேன். வறுக்கிறதுக்கெலாம் எடுத்து வைக்கல, ஏன்னா நேற்று வாங்கின மீன் இது. நேற்று வந்து நான் பாதி வறுத்துட்டு மீதி இருக்கிற மீன் வந்து நான் இன்றைக்கி குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாம்பழம்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மாம்பழம். இது வந்து மரத்துலேயே காய்ச்சது, நல்லா பெருசாகிட்டு வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. இது பாருங்கள், அந்த காம்பு பாருங்கள் எப்படி பிளாக்காக இருக்குதுன்னு. ஆனால் பழம் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த பழம் எவ்வளோ பெரிய மாம்பழம் பாருங்கள். இதில் நான் பாதி கட் பண்ணி சாப்பிட்டோம் மதியம். இதில் மீதி இருக்குது பாருங்கள். மேலே தோல் பாருங்கள், ஓரளவுக்கு பழுத்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ கலராக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது பழுத்துடுச்சு, ஆனால் தோல் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் தான். இது பெரிய மரம், வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. இந்த பழம் நல்லா பழுத்தும் விழுந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பழம். நல்ல மாம்பழம் சீசன் இப்போது நிறைய வருது. நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் மரம் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சீசன் போயிடுச்சுன்னா அந்த பழம்லாம் கிடைக்காது. அப்படியே சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைச்சாலும் ஒரு பழமும் ரேட்டு அதிகமாக இருக்கும். சீசன் கிடைக்கும் போதே நல்லா சாப்பிடுங்க. அதுக்குன்னு ஓவராக சாப்பிடக்கூடாது. ஹீட் டைமு, ரொம்ப பாடி ஹீட் ஆகிடும். பார்த்து சாப்பிடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இன்னமும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நான் மீனும் போட்டாச்சு. அதில் கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் மீன் குழம்பு ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது தண்ணி பாருங்கள் இந்த மேலே இது வரைக்கும் வச்சேன். நல்லா சுண்டி மீன் குழம்பு ட்ரை ஆகி இப்போ எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்யணும். அப்போ தான் நல்லா திக்காக குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா சுண்டினதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன் போடணும். இது பாருங்கள், இப்போ தான் நான் மீன் போட்டிருக்கேன். பாருங்கள், மீன் வந்து அதில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மீனை போட்டு அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னா மீன் வந்து நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா
வெந்துடும். குழம்புலையும் நல்லா அதோட சாறில் இறங்கி சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தாங்க வைப்பேன். நான் வைக்கிற இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் நிறைய வர மாட்டேங்கிறாங்க, வியூஸும் சரியாக போக மாட்டேது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ஃபைனலாக வந்து தாளிச்சாச்சு பாருங்கள். பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா புளி தண்ணியெல்லாம் கரைச்சி விட்டு பச்சை மிளகா வந்து நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா கொதிக்கும் போது அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். சில பேர் தாளிக்கும் போது போடுவீங்க. தாளிக்கும் போது போட்டிங்கன்னா அது ரொம்ப எண்ணெயில் வதங்கி குழம்புலையுமே ரொம்ப கரைஞ்சி போயிடும். நீங்கள் இந்த மாதிரி கூட்டி விட்டுட்டு குழம்பை வந்து தாளித்து விட்டுட்டு லாஸ்ட்டில் போடுங்க. குழம்புல வந்து மீன் குழம்புல வந்து மிளகா வந்து உடையாது, அப்படியே இருக்கும். ஃப்ளேவரும் அதில் இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் வந்து நான் எடுத்து வச்சேங்க. சரி இன்றைக்கி மீன் குழம்புல போடலான்னு பாருங்கள், பழுத்துடுச்சு. இது எப்படி போடுறது தெரியல எனக்கு. வேறு மாங்காவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பழுத்துட்டு இருக்குது. போடவும் முடியாது இது மீன் குழம்புல. பாருங்கள் அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அப்புறம் மீனை போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணும். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.